ஹாய் ஆல், குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதட்டத்தோடு எழுதாமல் ஃப்ரீயாக போய் எழுதிட்டு வாங்க. நீங்கள் புதுசாக எதுவுமே இனிமேல் பார்க்க வேணாம். ஆல்ரெடி படித்ததை ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால் பண்ணுறதுக்கு வசதியாக தான் இந்த வீடியோ இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டாபிக் வைஸ் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பேப்பர் பெனால் எழுதி வச்சுக்கோங்க. அதை ஒன்று ஒன்றா படிச்சுட்டு மட்டும் வாங்க இந்த 2 நாளில். இப்போ தமிழில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல், வேர்ச்சொல் ரொம்ப முக்கியம். அடுத்து இலக்கண குறிப்பு பார்த்துக்கோங்க. வல்லினம் மிகு மிகா இடங்கள் வராமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. பிரித்து எழுதுக ரொம்பவே முக்கியம். இது 6th to 12th வரை நீங்கள் தமிழில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சேர்த்து எழுதுக. இதுவுமே 6th to 12th வரை இருக்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து ஐவகை நிலங்கள், அது ரொம்ப முக்கியம். தெய்வம், நிலம், மக்கள், அவங்களோட பேர், இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் திருக்குறளோட செய்திகள், இது வராமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நூல்கள்னு போட்டிருக்கேன். இது 14 கீழ்கணக்கு ப்ளஸ் 14 மேல்கணக்கு, ரெண்டுமே நீங்கள் எலாபரேட்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புலவர்கள், இதெல்லாம் யார் யாருன்னா உவே சாமிநாத ஐயர், நம்மளோட சிலபஸில் இருக்கிற புலவர்கள் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புறத்திணைகள், இது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பருவங்கள், இது ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ்னு 10 பருவங்கள் இருக்கும். அது போக வயதுப்படி பருவங்கள் இருக்கும். பேதை, பெதும்பை, அந்த மாதிரி. அதே மாதிரி ஆண்களுக்கு ஆலை, விடலை, அந்த மாதிரி பருவங்கள் இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஜிஎஸ்க்கு சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை இடங்கள், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்கள்லாம் எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி பெயர்கள், ஒரு அரசர்களோட பெயர்கள் யார் யார் அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்தையும் போய் கண்டறிந்தவர்கள், இது சிந்து சமவெளி நாகரிகத்தில் ரொம்பவே முக்கியம். ஒரு பிளேஸையும் ஒரு ஆள் தான் போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நேம்லாம் ரொம்பவே முக்கியம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா படிச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசர்கள் எழுதின புத்தகம், அதாவது பாபர், அக்பர், இவங்களுக்குலாம் தன்னோட சுயசரிதைன்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வம்சங்கள் வரிசை, இது குப்தர்கள் டாப்பிக்கில் இருக்குது. யாருக்கு கீழே யார் வரா, என்னென்ன பண்ணுறாங்க, இதை ஒரு தடவை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமான ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு டைம் இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்களாக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எதுவுமே படிக்கலை அப்படின்னா கூட நீங்கள் 10th இருக்கிற முதல் 3 லெசன் இதிலே சிலபஸில் கொடுத்த பாதி கவர் ஆயிரும். என்னென்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம், மத்திய அரசு, மாநில அரசு, இதுக்குள்ளேயே ஆளுநர், பிரதமர், இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. எப்படி உருவாச்சு அப்படின்றது வந்துடும். வழக்குகள் பாதி வந்துடும், ஆர்டிகல்ஸ் பாதி வந்துடும். ஸோ எதுவுமே படிக்க முடியாட்டினா கூட இந்த 3 லெசனை தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்குகள் பார்த்துக்கோங்க. ஒரு 10 வழக்கு கிட்ட வரும்னு நினைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அட்டவணைகள் 12 நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதிகள் 25 ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க, அமெண்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. முக்கியமான ஆர்டிகல்ஸ் நம்ம வீடியோலேயே இருக்குது, அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முக்கியமான எல்லாமே நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு எது தெரியாது, எந்த டாப்பிக்கில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் போட்ட இம்பார்ட்டன்ட் எல்லாமே நான் கீழே தந்துடுறேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தலைவர்கள் பார்த்துக்கோங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அப்போ யார் யார் இருந்தால், யார் வந்தால், பின்னாடி வந்தாங்க, யார் ஃபஸ்ட்டு தலைவர் ஆனாங்க, இது கொஞ்சம் முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற புக் பேக் பார்த்துக்கோங்க. ஏன்னா சரியா தவறா, கூற்று, காரணம், இந்த மாதிரிலாம் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைம் இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஎன்எம்க்கு சொல்கிறேன். ஐஎன்எம் பொறுத்தவரை ரொம்பவே முக்கியம். இயர்ஸ் தான், எந்தெந்த ஆண்டுகள், எப்போ உப்பு சத்தியாகிரகம், எந்த வருஷம் நடந்துச்சு, அதிகமாகவே ஐஎன்எம்மை பொறுத்தவரை ஆண்டுகள் தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது மாநாடுகள் பார்த்துக்கோங்க. எந்தெந்த மாநாடு எப்போ நடந்துச்சு, எந்த இடத்துல நடந்துச்சு, என்னென்ன பட்டம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இடங்கள் ரொம்ப முக்கியம். எந்தெந்த பிளேஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் புக்கில், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முழக்கங்கள், அது ஒரு தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. செய் அல்லது செத்துமடி அப்படின்றத காந்தி சொல்லியிருப்பார். டெல்லி சலோ அப்படின்றது நேதாஜி சொல்லியிருப்பார். இந்த மாதிரி சிலதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது போக பெரியார் பார்த்துக்கோங்க, அண்ணா பார்த்துக்கோங்க, காந்தியை பற்றி பார்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி 10th இருக்கிற 5 லெசன்ஸு, அதாவது இந்த மொத வரும்ல ஆங்கிலேயர் காலத்திலேருந்து வந்தது அந்த 5 லெசன் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க புக் பேக்கோட.
நெக்ஸ்ட் எக்கனாமி பொறுத்தவரை 11th எக்கனாமி ரொம்பவே முக்கியம். அதில் இருக்கிற புக் பேக்கு அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்கனாமியில் அதிக கொஸ்டின் கேட்குறதா அவங்களே சொன்ன சிலபஸில் இருக்குது. அதனால சொல்கிறேன், எக்கனாமி கொஞ்சம் புக் பேக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து முக்கிய ஆண்டுகள், அதுக்கப்புறம் வந்து திட்டங்கள், அடுத்து 5 இயர் பிளான். அது வந்து ரொம்பவே முக்கியம். 5 இயர் பிளான் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பற்றி பார்த்துக்கோங்க, நிதி ஆயோக் பற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு புத்தகம், அதாவது யார் யார் எழுதியிருப்பாங்க, அதாவது நேருவோட புக்கு, அப்துல் கலாம் புக்கு, இப்படி ஒரு ஆள் எழுதின புக்கு, இதோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது அப்டேட் 2025 எக்கனாமிக் க்ரோத்து. இந்தியாவோட தரவரிசை பட்டியல் இந்த இத்தனாவது இடத்துல இருக்குது, உலக பத்திரிகையில் எவ்வளோ இருக்குது, மகிழ்ச்சி குறியீட்டில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரியான ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயே அது வந்துடும். இதை கொஞ்சம் செப்பரேட்டடாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி. இதை பொறுத்த வரையும் ஆறுகள், மலைகள், அணைகள், தேசிய பூங்கா எந்தெந்த மாவட்டத்தில் லொக்கேட்டடாக இருக்குது, இதெல்லாம் வந்து 7th ஜியாகிரஃபியில் சுற்றுலாத்தலங்கள் இது கூடயே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான பிளேசஸ் வந்து எந்தெந்த சிட்டியில் வந்து இருக்குது அப்படின்றது அந்த புக்கில் இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 7th புக்கு ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சட்டங்கள், அது வந்து வன பாதுகாப்பு சட்டம், வன உயிரி சட்டம், அதுக்கு பின்னாடி முதலைக்கு, ஆமைக்கு, யானைக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக சட்டங்கள் போட்டிருப்பாங்க. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பேரிடர்கள் எங்கெங்கே நடந்தது, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கனிமங்கள் எங்கெங்கே உற்பத்தி ஆகுது, அதிகமாக எங்கெங்கே கிடைக்கிது, எந்தெந்த இடத்துல, அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு 10th ஜியாகிரஃபியில் 5 லெசன்ஸ் கண்டினியூஸாக இருக்கும் ஜியாகிரஃபியில். அதை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இதில் வந்து புவிசார் குறியீடுகள் ரொம்பவே முக்கியம், அதை பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல எதுன்ட்டு. அதுக்கப்புறம் அகழாய்வுகள் குறித்த செய்திகள், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் விருதுகள் யார் யார் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரீசெண்டாக கொண்டு வந்த மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள், இது வந்து நம்ம சேனல்லையே 2-3 வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி சர்வே 2025 சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அதை கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட் அறிவிப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்பு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அதையும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழில் முக்கியமானது இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. தமிழில் வந்துட்டு செய்யுள் வரி கொடுத்து இது எந்த நூல் அப்படி கேட்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலைச்சொல்லை பொறுத்தவரையும் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரையும் தோண்டி எடுத்தாது படிச்சிருங்க. 10th வரை போதும்னு சொல்லி சிலபஸ் மேக் பண்ணப்பவே டிகிரி வரை கேட்டாங்க. இது வந்து டிகிரி வரை தான் சிலபஸ்லேயே போட்டிருக்கு. ஸோ எப்படி ப்ரிப்பேர் ஆகணுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தயாராக போங்க. பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் பொறுமையாக எழுதுங்க, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டு கொண்டு போய்க்கோங்க, முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியல. ஸோ இன்றைக்கே சொல்கிறேன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.